விடியும் என்று விண்ணை நம்புகிற நீ முடியும் என்று உன்னை நம்புகிறான். உங்கள் சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்குங்கிறான். படுத்து கிடந்தால் பகலும் கூட ஏவதான், எழுந்து நடந்தால் எல்லா திசையும் கிழக்குதான். எதையும் சாத்தி வைத்தால் பாடை, நிமித்தி வைத்தால் ஏனிங்கிறான். நில்லுங்க எழுந்து. உரைக்குள் உறங்கவாவால், துருப்பிடித்து தூங்கவா துப்பாக்கி, இலக்கின்றி எரியவா ஈட்டிகள், விளையாடி மகிழவா வில். இறையன்பு ஐயா ஐஏஎஸ் அவர்கள் எழுதுகிறார்கள். தமிழீழம் தலைமுறை இளைஞர்களே, தம்பி தங்கைகளே, எழுந்து நில்லுங்கள், எழுந்து நில்லுங்கள், நினைப்பதை சொல்லுங்கள், வெல்லுங்கள், தளர்ந்து விடாதீர்கள். நமக்கு யார் இல்லைன்னு நினைக்காத, யாரை நம்பி நிக்காத, உன்னை நம்பி நில்லு. நம்பிக்கையோடு நாம வெல்லுவோம். நினைச்சுட்டு தான் எல்லாரும் பல்லாங்குழி அடி, கிட்டிக்கம் பிடிக்கிற, கோழி குண்டு அடிக்கிற பசங்க கூடி நிக்கிறாங்க. உலகத்தையே புரட்டி போட வந்த ஒப்பற்ற புரட்சியாளர்கள் நாங்க இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வரல. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்ற புரட்சியாளர் பகத்சிங்கின் பாதையில் பயணிக்கிற பிள்ளைகள். ஒருவன் காலில் விழுந்துதான் எனக்கு வாழ்க்கை என்ன, எழுந்து நின்று இறந்து போவேன் என்ற புரட்சியாளர் சேகரராவின் பாதையில் பயணிக்கிற பிள்ளைகள். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற முழக்கத்தை வெண்மைத்த புரட்சியாளர் பிரபாகரனின் பிள்ளைகள். இந்த கொள்ளக்கார பைய, இந்த கொள்ளக்கார பையில கூட்டத்தை பார்த்து அரசியல் செய்யணும் நீங்க நினைக்கூடாது. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூடும் இல்லை, பாடுக்கு உழைத்தாமடா தோழா, பசையற்று போனோமடா என்று ஆடிய ஒப்பற்ற புரட்சியாளர் ஜீவானந்தத்தினுடைய பேரன்கள். வச்சுக்கணும், சிங்காரவேலரின் வாரிசுகள். நான் அம்மா அல்லா என்று அழைப்பதற்கு முன்னே அம்மாவென்று அழைத்தவன். இஸ்லாம் என் வழி, இந்த தமிழ் என் மொழி என்ற முழக்கை வைத்த கண்ணியமிக்க பெருந்தகை காகிதம் இல்லத்தின் வாரிசுகள். ரட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரனுடைய பேரனும் பேத்திகளும் இந்த நிலத்தை அரசியல் செய்ய வரலாம். நல்லா கவனிச்சுக்கணும். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடே நாசமாகும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடுவதற்கே தகுதியற்றவன். இதை சொன்னது யார்? தெய்வ திருமகன் நமது ஐயா முத்துராமலிங்க தேவர் என்பதை கவனத்தில் வச்சுக் கொள்வோம். அவர்தான் சொல்ற, ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாரி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று சொல்கிறார். எல்லாத்தையும் தான் எடுத்து எடுத்து பேசி பார்க்கிறோம், ஆனாலும் பழகிருக்கு. ரெட்டையில உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு வாழ்க்கை இருண்டு போச்சு. ரெட்டனைக்கு போட்டு 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 மரத்துல ஒரு இலை, இடத்துல ஒரு இலை, ஒண்ணு முடிஞ்சு போச்சு. வேற நாட்டுல தங்கி இருந்த பிடல் காஸ்ட்ரோ வேற நாட்டில் தங்கி இருந்து தன்னில விடுதலைக்கு போராடிட்டான். சுபாஷ் சந்திர போஸ் பிற நாட்டில் போய் தங்கி இருந்து பிற நாட்டு படைகளின் உதவியை கேட்டு தன் நாட்டு விடுதலைக்கு போராடினார். எல்லா நாட்டு விடுதலை வீரனும் யாசர் அராபத் தன் நிலம் இல்லாது, தன் தாய்நாடு இல்லாது வேற நாடுகளில் தங்கி இருந்து வெவ்வேறு படைகளின் உதவியை பெற்று போராடினார்கள். எந்த நாட்டு உதவியும் இல்லாமல், எந்த நாட்டு படையின் ஆதரவும் இல்லாது சொந்த இன மக்களையே படையாக கட்டி தன் நாட்டுக்குள்ளே இருந்து போராடிய புரட்சியாளன் பிரபாகரன் மட்டும். எந்த நாட்டிலையாவது பிரபாகரன் ஒரு பிளேட்டு கத்தி குண்டூசி கடன் வாங்கினான் என்று சொல்ல பார்ப்போம். பாட்டி வடை சுட்டு வித்து கொடுத்த காசுல படை கட்டி புரட்சி செய்தவன் பிரபாகரன். இங்க இறந்து போன தலைவரை புனிதராக்க போராடுகிறார்கள். நாங்கள் ஒரு புனிதரை தலைவராக பெற்றிருக்கிறோம்.